பாருங்கள். சிவன்கண் நாட், சாதாரண நாட், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுறத ஒரு 2 லைனுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் போட்டுகிட்டே வந்துடுங்க. போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், சாதாரண நாட், சிவன்கண் நாட், அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிகிட்டே போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது முடிஞ்சு போயிடும். இப்போது இந்த இடத்துல சாதா சிவன் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. சாதாரண நாட்டு, அடுத்தது சிவன்கண் நாட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல சிவன்கண் நாட் போடணும். இந்த வயரை எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்தது சாதா. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட், சிவன்கண் நாட், சாதாரண நாட், சிவன்கண் நாட்னு போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி சிவன்கண் நாட்டை போடணும். சிவன்கண் நாட்டை வந்து நல்லா அழகாகவே போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுத்தது சாதாரண நாட் போடுறோம். நெக்ஸ்ட்டு சிவன்கண் நாட். இதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போது சாதாரண நாட், சிவன்கண் நாட், இதே மாதிரி பாருங்கள். 2 இது நீட்டிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக இந்த மாதிரி 2 வயர் பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் கொண்டு வர்றது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாதாரண நாட்டே போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வயர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும். இதே இது நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரியே தான் நீங்கள் கண்டினியூஸாக சுற்றி வர கொண்டுட்டு வரணும். பாருங்கள், இதே மாதிரி சுற்றி வர கொண்டு வாங்க. நம்ம 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். 3 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறோம். இந்த வயர் எக்ஸ்ட்ரா வயர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எக்ஸ்ட்ரா வயரை என்ன பண்ணா அப்படியே இந்த பக்கமாக சொருவி விட்டுறணும். ஒரு 4-5 முடிச்சுக்கு பாருங்கள், இப்படி சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கலண்டு வராமல் இருக்கும். இப்படியே வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கண்டினியூஸாக சொருவிட்டே வந்துடுங்க. இந்த வயரை வந்து நல்லா சொருவி விட்டுறணும். சொருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம தென்னங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை வந்து இன்சர்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இதே மாதிரியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா இந்த நாட்டு எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட் போடணும். அடுத்தது சிவன்கண் நாட்டு. 2மே பக்கத்தில் சிவன்கண் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட தப்பாக வரும். அதனால் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் திரும்ப வந்து சுற்றி வர போட்டுட்டு திரும்ப ஏணிப்படி முடிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள், சிவன்கண் நாட் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதை சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வரையில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல சிவன்கண் அழகாக உங்களுக்கு எல்லா பக்கமுமே தெரியுது. இப்போது நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்றதை பாருங்கள். இந்த வயரை எடுத்துக்கோங்க. இதை அப்படியே லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த ஒயிட் கலர் வயரை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கீழே மேலே ஏற்றி இறக்கி விட்டுருங்க. இந்த ரெட் வயரை இந்த மாதிரி கைக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிட்டு அந்த ஒயிட் கலரில் ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கும் பார்த்திங்களா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஏணிப்படி முடிச்சுங்க. பாருங்கள், கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிஞ்சிடும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டெப்பு வரும் இந்த இடத்துல பாருங்கள். இப்போது இந்த இடத்துல முடித்ததுக்கு அடுத்த நாட்டில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த நாட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக இதே நாட்டில் போட்டுகிட்டே வரணும். இந்த இடத்துல சிவன்கண் நாட் பாருங்கள். நம்ம சாதாரண நாட் போட்டாலும் தப்பாக வந்துடும். உங்களுக்கு தப்பாக வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இந்த இடத்துல சிவன்கண் நாட் போட்டுக்கிறோம். இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டான ஹோல் க்ரியேட் ஆகியிருக்காது. நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஹோல் க்ரியேட் ஆகியிருக்காது. அதாவது நமக்கு சிவன்கண்ணோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடும்போதே தெரிஞ்சு போகும் அது தப்பாக போட்டிருக்கீங்களா கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கிடைக்கிது பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடில் கிடைக்கிது. இதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப் பாருங்களேன், தப்பாக வந்திருக்குது. இப்படி போட்டாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 நாட் போட்டிருக்கிறேன். 2 நாட் போட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல நமக்கு தப்பாக போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி போடும்போது கரெக்டாக இந்த இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு நடுவில் 2 நாட்டை போடும்போதே நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறோமா தப்பாக போட்டிருக்கோமான்றது தெரியும். இப்போ தப்பாக போட்டிருக்கிறதுனால இதே மாதிரி என்னது பண்ணணும்னா கழட்டிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி போட்டுறணும். நீங்கள் ஏணிப்படி போடும்போது உங்களுக்கு தப்பாக வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். கரெக்டாக இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சாதாரண நாட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டு காமிச்சது உங்களுக்கு ஏணிப்படி சிவன்கண் நாட்டும் சாதாரண நாட்டும் போட்டேன். அப்படி போடும்போது நமக்கு தப்பாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு கீழே உள்ள கேப்பு பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா. இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தது ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக ஒன்று இருக்கும், ஹரிசாண்டலாக ஒன்று இருக்கும். சரிங்களா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாலே கூட வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா தப்பு. அதனால் உங்களுக்கு நான் தப்பாக எப்படி வரும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் வந்து கூடையை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் போட்டு காமிச்ச மாதிரியே தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இந்த தப்பாக போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போடக்கூடாது. கூடையில் எந்த பக்கம் நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் தப்பு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்படியும் போடக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக போடும்போது எப்படி வந்துச்சு தப்பு வந்துச்சுன்றதை காட்டினேன். இப்போ பெர்பெண்டிகுலராக போடும்போதும் எப்படி தப்பு வரும்ன்றதை காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரியே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடணும். ஒரு இடத்துல தப்பு வந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கூட டிசைன் வந்து நல்லா தெரியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கூடையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஏணிப்படி முடிச்சும் போடுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க. இதே மாதிரி கூடையில் வந்து தப்பாக எப்படி வரும், பெர்பெண்டிகுலராக எப்படி தப்பாக வரும், ஹரிசாண்டலாக எப்படி தப்பாக வரும்ன்றதையும் உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தப்பு வந்துச்சுன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக நேராக ஒன்றும் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாகவும் வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ போட்டு முடிச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடலான்றதை சொல்லி காட்டுறேன். பாருங்கள், கரெக்டாக போட்டு முடிச்சாச்சு. திரும்ப ஏணிப்படி முடிச்சு இந்த ஒயிட் கலர் வயரை லூஸ் பண்ணி விட்டுக்கணும். லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஏற்றிக்கோங்க.
ஏற்றுனதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் வயரை ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஒயிட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் வயரை வந்து மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து மேலே விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். ஏணிப்படி முடிச்சு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வயரை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா அதுக்கு மேல் பகுதியில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.